நீட் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் ஃபார் நீட் பயாலஜி. நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் ஓவராலாக நீட்டில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸோட இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அண்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் எல்லா சாப்டரோட வெயிட்டேஜ் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தால் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், ப்ளீஸ் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். பயாலஜியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம். இந்த சாப்டர்லேருந்து மினிமம் 5 கொஷின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 கொஷின்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சாப்டரை நம்ம 3ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம்: டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ், பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம். இந்த மூணுமே கம்பேர் பண்ணும்போது வெயிட்டேஜ் எந்த டாபிக் ஜாஸ்தினா அனிமல் கிங்டம் தான். அனிமல் கிங்டம் கீழே இருக்கிற எல்லா ஃபைலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா ஃபைலமுக்கு கீழே இருக்கிற சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், அதாவது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், ரொம்ப முக்கியமாக எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. எந்தெந்த ஃபைலம் கீழே எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் வரும் அண்ட் ஒவ்வொரு ஃபைலமுக்கு நடுவில் இருக்கிற கம்பேரிசன்ஸ், அதாவது சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மேபி கம்பேர் பண்ணி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிஷ்ஷஸில் ஃபின்ஸ் இருக்குன்னா பேர்ட்ஸில் அது விங்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பேரிசன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ஃபைலமுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அனிமல் கிங்டம் ஃபைலம்லேருந்து மினிமம் 3 கொஷின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளான்ட் கிங்டமில் நம்மளோட ஆல்கே, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா, ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் இதை பற்றிலாம் ஒரு கிளான்ஸ் கொடுத்துக்கோங்க. அகெயின் ரொம்ப டெப்த்தாக படிக்க வேண்டாம். இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லா பிளான்ட்ஸ்க்கும் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும், என்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும், டிஸ்டிங்விஷிங் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அண்ட் இதுக்கு கீழே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ், அகெயின் அது வரைக்கும் படிச்சுக்கிட்டா போதும். ரொம்ப படித்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் கீழே சயின்டிஃபிக் நேம்ஸ் ரொம்ப முக்கியமாக படிக்கணும். ஓகேவா? சயின்டிஃபிக் நேம்ஸ் அகெயின் எல்லாத்துக்குமே படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிற காமனான பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ட்ரீஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதுக்கெலாம் மட்டும் காமனாக எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளை சுற்றி மேங்கோ இருக்குது. மேங்கோவோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு தெரியுமா? மேக்னிஃபெரா இண்டிகா. லயனோடது பேந்தரா லியோ. ஸோ இந்த மாதிரி காமனாக இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கு சயின்டிஃபிக் நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தென் டூல்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமிக்கு கீழே பொட்டானிக்கல் கார்டன்ஸ், ஜுவாலஜிக்கல் பார்க், ஹெர்பேரியம், மியூசியம்ஸ் இதை பற்றிலாம் ஜென்ரலாக ஒரு கிளான்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப டெப்த்தாக படிக்க வேண்டாம். லைக் இம்பார்ட்டண்ட்டான பயாலஜிக்கல் பார்க்ஸ், ரொம்ப பெருசான பயாலஜிக்கல் பார்க் ஆர் ஓல்டஸ்ட் ஒன், அந்த மாதிரி மட்டும் ரொம்ப டிஸ்டிங்விஷிங்காக இருக்கிற விஷயங்களில் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் அவ்வளோதான். அனிமல் கிங்டமில் தான் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிளான்ட் கிங்டமில் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாத்தோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. அண்ட் சயின்டிஃபிக் நேம்ஸ் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் கீழே என்னென்ன கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருந்திருக்கு, ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷனுக்கு என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். நம்மளுக்கு 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் இருந்திருக்கு, 3 கிங்டம், 4 கிங்டம், 5 கிங்டம் அண்ட் ஈவன் 6 கிங்டம் வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ எல்லா கிங்டம்ஸ்க்கும் எல்லா கிளாஸிஃபிகேஷனுக்கும் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த சாப்டர். வெரி ஈஸி அண்ட் மார்க் ஸ்கோரிங் சாப்டர். ஓகே, செகண்ட் சாப்டர் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த சாப்டர்லேருந்து மினிமம் 4 கொஷின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 8 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். இந்த சாப்டரில் வெயிட்டேஜ் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா டிஷ்யூஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்க்கு தான். அனிமல்ஸோட ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் படி இந்த சாப்டரில் அவ்வளோவா வெயிட்டேஜ் கிடையாது. மோஸ்ட்லி அந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜியில் தான் படிப்போம். ஓகேவா? இந்த சாப்டரில் நம்ம பிளான்ட்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ டிஷ்யூஸ்க்கு கீழே டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இன் பிளான்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இன் அனிமல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டிஷ்யூஸோட கிளாஸிஃபிகேஷன்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் டிஷ்யூஸை நம்ம மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். பெர்மனன்ட் கீழே சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ், சிம்பிள் கீழே பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணலாம். அனிமல்ஸ் டிஷ்யூஸ் கீழே எபிதீலியல் டிஷ்யூஸ், கனெக்டிவ் டிஷ்யூஸ், மசில் டிஷ்யூஸ், நர்வஸ் டிஷ்யூஸ் இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது அண்ட் இந்த டைப் ஆஃப் டிஷ்யூஸ் எங்கே இருக்கும் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ், டிஷ்யூஸோட ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பிளான்ட்ஸில் ஸ்டெம், ரூட், லீஃப் இதோட மாடிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ரொம்ப டெப்த்தாக படிக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை. ஸ்டெம், ரூட், லீஃபோட மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட்ஸ் சம்மந்தப்பட்ட வரைக்கும் கொஞ்சம் வாஸ்ட்டு தான், ஆனால் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. எல்லா டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அனிமல் ஸ்ட்ரக்சர்ஸ் கீழே பெருசாக இந்த கொஷின்ஸை கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்டாக ஹியூமன் ஃபிசியாலஜி கீழே தான் கேட்குற மாதிரி இருக்கும்.
இந்த அனிமல் ஸ்ட்ரக்சர்ஸில் ஒரு தடவை காக்ரோச் பற்றி கேட்டிருக்காங்க, ஒரு தடவை ஃப்ராக் பற்றி கேட்டிருக்காங்க. அது வேணால் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த சாப்டரில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், ஒன்று டிஷ்யூஸ், இன்னொன்று பிளான்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், அண்ட் அனிமல்ஸ் கீழே வேணும்னா காக்ரோச் அண்ட் ஃப்ராக் பற்றி லைட்டாக ஒரு கிளான்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லாத்தோட டெப்த்தான ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, தேர்டு சாப்டர் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த சாப்டரில் மினிமம் 10 கொஷின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 13 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த சாப்டரில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் எதுலேருந்து வருதுன்னா செல் ஆர்கனல்ஸ்லேருந்து தான். செல் வால், செல் மெம்பரேனை விட செல் ஆர்கனல்ஸ் பற்றி தான் ஜாஸ்தியான கொஷின்ஸ் வருது. ஓகே, எல்லா ஸ்ட்ரக்சருக்குமே அதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் பற்றி படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட். ரிப்பீட்டடாக மேபி ஒரு 3லேருந்து 4 கொஷின்ஸ் வரைக்கும் செல் ஆர்கனல்ஸ்லேருந்தே வரலாம். நெக்ஸ்ட்டு செல் சைக்கிள், அதாவது செல் டிவிஷன், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்குது அண்ட் ஒவ்வொரு டிவிஷன் கீழேயும் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நெக்ஸ்ட் பயோமாலிக்யூல்ஸ். பயோமாலிக்யூல்ஸில் நியூட்ரியன்ஸ், என்சைம்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன், எல்லா என்சைம்ஸோட ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அண்ட் அதோட யூசஸ், அதோட டைப்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பயோமாலிக்யூல்ஸ் படிக்கும்போது கெமிஸ்ட்ரியில் இருக்கிற பயோமாலிக்யூல்ஸும் பாலிமர்ஸும் சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு ரெடியூஸ்டு ஒர்க்காக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக ரெண்டுமே கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ செல் ஸ்ட்ரக்சரில் ஆல்மோஸ்ட் இதுதான் கொஷின்ஸ், பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் செல் ஆர்கனல்ஸ், செல் டிவிஷன் அண்ட் பயோமாலிக்யூல்ஸ். இந்த 3 டாப்பிக்குமே கிளியராக வச்சுக்கோங்க. 4th சாப்டர் பிளான்ட் ஃபிசியாலஜி. இந்த சாப்டர்லேருந்து மினிமம் 7 கொஷின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். இந்த சாப்டரில் மொத்தமாக 3 இம்பார்ட்டண்ட் ப்ராசஸஸ் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ரெண்டாவது ஃபோட்டோசிந்தசிஸ். மூணாவது ரெஸ்பிரேஷன். ஃபர்ஸ்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது அப்சார்ப்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஸ்டொமேட்டோவோட ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டொமேட்டோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், அதோட ப்ராசஸஸ், அந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தென் சைலம் அண்ட் ஃப்ளோயம், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது. வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருந்தாலும் சரி, மினரல் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருந்தாலும் சரி, எப்படி ஹெல்ப் பண்ணுது சைலம் அண்ட் ஃப்ளோயம் அது பார்த்துக்கோங்க. அந்த ப்ராசஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து மேஜராக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து 3 கொஷின்ஸ் தான்: ஸ்டொமேட்டா, சைலம், ஃப்ளோயம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸில் எல்லாமே இம்பார்ட்டண்ட். சைட் இம்பார்ட்டன்ட், பிக்மெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், ஃபேஸஸ் இம்பார்ட்டன்ட், சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சைக்கிள்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் அதை அவாய்ட் பண்ணாதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டாப்பிக்கை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் எம்பிபிஎஸ்லேயும் சரி ஆர் எனி அதர் பேராமெடிக்கல் கோர்ஸாக இருந்தாலும் சரி இந்த சைக்கிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வரும். ஃபர்ஸ்ட் இயரில் பயோகெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். நம்ம எதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறோமோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பயோமாலிக்யூல்ஸ்லாம் கஷ்டமாக இருக்கலாம், பட் பயோமாலிக்யூல்ஸ்க்கே கம்ப்ளீட்டாக பயோகெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் தான் இந்த சைக்கிள்ஸ் எல்லாம், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப இன்டெப்த்தாக வரும். ஸோ டோன்ட் அவாய்ட் இட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரோத் ஹார்மோன்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ், இவ்வளோ படித்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு சாப்டர் ஹியூமன் ஃபிசியாலஜி. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர். உங்களுக்கு எம்பிபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சாப்டர் A to Z வரைக்கும் படிக்கணும். பட் நீட் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தா இந்த சாப்டர்லேருந்து 12 கொஷின்ஸ் மினிமம், 16 கொஷின்ஸ் மேக்ஸிமம் வரைக்கும் கேட்கலாம். ஓவராலாக இந்த சாப்டரில் 7 சப்டாபிக்ஸ் இருக்குது. லைக் டைஜஷன், ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன், எக்ஸ்க்ரீஷன், லோக்கோமோஷன், நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ டோட்டலாக 7 சப்டாபிக்ஸ் இருக்குது. எல்லா சப்டாபிக்ல இருந்தும் மேபி 2 கொஷின்ஸ் அப்ராக்சிமேட்லி கேட்கலாம். ஸோ டைஜஷனில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம், GIT சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து பார்ட்ஸ், ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் பற்றி கேட்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த மவுத் டில் த ஆனஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அண்ட் கரஸ்பாண்டிங் செக்ரீஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது டைஜஸ்டிவ் சிஸ்டம். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் ஆர்கன்ஸ் பற்றி மேபி கேட்கலாம், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன கொஷின் கேட்பாங்கன்னா ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ். ஸோ லங் வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆவரேஜ் வேல்யூஸ் நோட் பண்ணிக்கோங்க. தென் ரெஸ்பிரேட்டரி அப்நார்மாலிட்டிஸ், மோஸ்ட்டாக ஆக்குபேஷனல் டிசார்டர்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை தவிர்த்து ஆஸ்துமா, COPD அண்ட் அதர் லங் இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இந்த 2 டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ரொம்ப முக்கியமான விஷயம் பிளட்டோட காம்போசிஷன் தெரிஞ்சுக்கோங்க. பிளட்டில் என்ன செல்ஸ் இருக்குது, பிளட்டோட pH வேல்யூஸ் என்ன,
அண்ட் coagulation ஃபேக்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்லி ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் கார்டியாக் அவுட்புட் எவ்வளோங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சர்க்குலேஷனில் இந்த 2 கொஷின்ஸ் தான், பிளட் காம்போசிஷன் அண்ட் ஹார்ட். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், இந்த சிஸ்டமில் பார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுலேயும் நெஃப்ரானோட பார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெஃப்ரானில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் போமேன்ஸ் கேப்சூல் எதுக்காக இருக்குது, அதோட ஃபங்க்ஷன் என்ன. யூரினிஃபெரஸ் டிபியூல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. அசனிங் அண்ட் டிசனிங் லூப்போட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அஃபரண்ட் பிளட் வெசல்ஸ்க்கும் எஃபரண்ட் பிளட் வெசல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பட் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் மோஸ்ட்டாக எம்சிக்யூவில் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஃபுல்லாக போன்ஸ் தான். எத்தனை போன்ஸ் இருக்குது, போன்ஸோட பேர் என்னென்ன, கையில் இருக்கிற போன்ஸோட பேர் என்னென்ன, காலில் இருக்கிற போன்ஸ்க்கு பேர் என்னென்ன, ரிப் கேஜில் எத்தனை போன்ஸ் இருக்குது, ட்ரூ போன்ஸ் எத்தனை, ஃபால்ஸ் போன்ஸ் எத்தனை, ஃப்ளோட்டிங் போன்ஸ் எத்தனை, அது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஜாயிண்ட்டில் சைனோவியல் ஜாயிண்ட்னு ஒன்று இருக்குது, பைவட் ஜாயிண்ட்னு ஒன்று இருக்குது, பால் அண்ட் சாக்கெட் வெரைட்டி அப்படின்ட்டு ஒரு ஜாயிண்ட் இருக்குது. ஸோ ஜாயிண்ட்டில் ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் போன்ஸோட நேம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ். அண்ட் வெர்டிபிரல் காலமில் எத்தனை போன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுதான் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். மஸ்குலர் சிஸ்டமில் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் கீழே 3 மசில்ஸ், ஸ்கெலிட்டல் மசில், ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் கார்டியாக் மசில்ஸ். இந்த மசில்ஸில் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ், இது 3த்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்சஸ். ஓகே, அண்ட் மசில் ப்ரோட்டீன்ஸில் ஆக்டின் அண்ட் மயோசின், அதோட ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மசில் அப்நார்மாலிட்டிஸ் கீழே மசில் ஃபெட்டிக், ஹைப்பர்டோனியா, ஹைப்போட்டோனியா, மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி, மசில் கிராம்ப், இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எல்லா மசில்ஸோட நேம்ஸ் எல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவ்வளோ ஆர்வக்கோளாரெல்லாம் படிக்காதீங்க. பிகாஸ் எம்பிபிஎஸ்சில் ஒரு எனி அதர் பேராமெடிக்கல் கோர்ஸில் மசில்ஸ் அண்ட் போன்ஸ் பற்றி நிறைய படிப்பீங்க. அது அப்போது படிச்சுக்கலாம். எல்லா மசிலோட ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை, பிளட் சப்ளை அப்படின்ட்டு அது ஒரு வாஸ்ட் சாப்டர். அதெல்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம். ஜஸ்ட் நோ த பேசிக் மசில்ஸ். பைசெப்ஸ் எங்கே இருக்கும், ட்ரைசெப்ஸ் எங்கே இருக்கும், பெக்டோராலிஸ் எங்கே இருக்கும், டெல்டாய்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுங்கிறது படிக்க வேண்டாம். இஃப் யூ ஆர் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் படிக்கலாம். பட் ஐ அட்வைஸ் நாட் டு ரீட் ஆல் தோஸ். நெக்ஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டம் கீழே பிரெயின் அண்ட் பார்ட்ஸ், எல்லாம் பிரெயின் பார்ட்ஸும் படிச்சுக்கோங்க. அண்ட் நியூரான்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரோட ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரிஃப்ளெக்ஸ்லேருந்து மேபி 1 கொஷின் வரலாம். ரிஃப்ளெக்ஸில் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் இருக்கு இல்லையா, அஃபரண்ட் நர்வ், எஃபரண்ட் நர்வ், ஸ்பைனல் கார்ட் மசில்ஸில் போய் இன்சர்ட் ஆகுது. அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் ஒன்று இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றபடி இன்டெப்த்தாக எதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மொத்த ஹியூமன் ஃபிசியாலஜிலையுமே அதிக வெயிட்டேஜ் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம்க்கு தான். இதில் இருக்கிற ஹார்மோன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எண்டோக்ரைன் சிஸ்டமை படிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. டேபிளை 4 டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்கன் நேம், செகண்ட் ஹார்மோன் நேம், 3வது அதோட ஃபங்க்ஷன்ஸ், 4வது காலமில் அப்நார்மாலிட்டிஸ் போட்டுக்கோங்க. அப்நார்மாலிட்டிஸில் 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஹைப்பராக இருந்துச்சுன்னா, அதாவது அதிக செக்ரீஷன்ஸ் இருந்ததுன்னா ஒரு காலமில், கம்மியாக இருந்துச்சுன்னா ஹைப்போ செக்ரீஷனாக இருந்ததுன்னா இன்னொரு காலமில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஆர்கன்லேருந்து ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம். அண்ட் இது அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கம்மியாக இருந்ததுன்னா என்ன ப்ராப்ளம்ங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸ்க்கும் ஒரு சிங்கிள் டேபிளாக போட்டுக்கோங்க. ஓகே, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெமரைஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் ஜாஸ்தி. அதுலேயும் இந்த எண்டோக்ரைனில் வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக சென்ஸ் ஆர்கன்ஸில் மோஸ்ட்டாக ஐஸில் தான் கொஷின்ஸ் வந்திருக்கு. 1 or 2 டைம்ஸ் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ ஐஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் இயரில் ஸ்மாலஸ்ட் போன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 போன்ஸ் இருக்கும். இன்கஸ், டேப்பஸ், மேலியஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ஜென்ரல் நாலேஜ்க்காக சொல்கிறேன். இதெல்லாம் மட்டும் ஒரு கிளான்ஸ் கொடுத்துக்கோங்க. ஐஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக ஹியூமன் ஃபிசியாலஜியில் இருக்கிற எல்லா சப்டாபிக்ஸ்லேருந்தும் 2 கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எண்டோக்ரைன்லேருந்து வரும். எண்டோக்ரைனை மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் நீட் பயாலஜி பார்ட் 1 முடியுது. NCERTயோட 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதையும் பாருங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.